ಪರಮಾತ್ಮ ದೇವರಿಗೆ ಯಾವ ವಿಧವಾದ ದುಃಖಗಳು ಇಲ್ಲ. ಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ಸರ್ವತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರನಾಗಿದ್ದ ಸರ್ವೋತ್ತಮನಾಗಿದ್ದಾನೆ. ಪರಮಾತ್ಮನಿಗೆ ಯಾವ ವಿಧವಾದ ದುಃಖಗಳು ಇಲ್ಲ. ಇನ್ನ ಎರಡನೆಯದು ಜೀವಗಳು, ಇದು ಜಡ. ಎರಡನೆಯದು
ಜಡ ಪದಾರ್ಥಗಳಿಗೆ ಯಾವ ವಿಧವಾದ ಸುಖ ದುಃಖಗಳು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಜಡ ಪದಾರ್ಥ ಎರಡನೇದು. ಜೀವಗಳಿಗೆ ನಮ್ಮಂತ ಮನುಷ್ಯರುಗಳಿಗೆ ಅದು ದುಃಖಗಳು ಸುಖಗಳು ಅನುಭವ ಆಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆ ದುಃಖವನ್ನು ನಾವು ಪರಿಹಾರ ಮಾಡಬೇಕು. ಈ ಸಂಸಾರದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮಹಾ ದುಃಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಸಾರದಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಏನು ಸ್ತುತಿರೇಷ ಪ್ರವರ್ತತೆ, ಏನು ವೇದಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ಆ ದುಃಖವನ್ನ ನಾವು ಪರಿಹಾರ ಮಾಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರನ್ನು ನಾವು ಅನುಷ್ಠಾನ ಮಾಡಬೇಕು. ಏನು ಅನುಷ್ಠಾನ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಪರಮಾತ್ಮನಿಗೆ ಯಾವ ವಿಧವಾದ ಅನುಷ್ಠಾನಗಳು ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಸ್ವತಂತ್ರ ಆಗಿದ್ದಾನೆ, ಅವನಿಗೇನು ಆಗಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅವನು ಏನು ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇನ್ನು ಜಡ ಪದಾರ್ಥ ಏನಿಲ್ಲ, ಇನ್ನು ಜೀವ ಸಾಧನೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಏನು ಅಂತಂದ್ರೆ ಏನು ವೇದದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಆಹಾರ ಸಂಧ್ಯಾ ಉಪಾಸೀತ ದೇವಾನ್ನಮೇತ ಜುಹುಯಾತೆ, ಈ ವಿಧಿ ನಿಷೇಧಗಳು ಇದನ್ನೆಲ್ಲ ಯಾರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ 84 ಲಕ್ಷ ಯೋನಿಗಳು ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದರಲ್ಲಿ ವೆರೈಟೀಸು. ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ನೀರಲ್ಲಿ ತಗೊಂಡ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ಜೀವರಾಶಿಗಳಿದೆ. ನಮಗೆ ಕಾಣಿಸೋದು ಮೀನುಗಳು ಮತ್ತೆ ಮೊಸಳೆಗಳು ಮತ್ತೆ ಕೂರ್ಮ ಕಪ್ಪೆ ಇದೆಲ್ಲ ಕಾಣಿಸ್ತದೆ. ಆದ್ರೆ ಒಂದೊಂದು ಲಕ್ಷಾಂತರ ವೆರೈಟೀಸ್ ಇದೆ, ನಮಗೆ ಕಾಣಿಸೋದು ಅಷ್ಟೇ. ಆ ರೀತಿಯಾಗಿ என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்க விதர சர்வம் ஜீவாயேவத்து துக்கினா ஏஷாம் துக்க பிரகாணாய ஸ்துதி ஏஷா பிரவர்த்ததேன்னு. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துல எதனால பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறாருன்னா ஞான காரியம். நம்ம வேத பாராயணத்தினாலையும் ஸ்தோத்திர பாராயணம் வேத பாராயணம் எல்லாம் பாராயணம் பண்றோம், ஹோமம் எல்லாம் அர்ச்சனாதிகள் அப்புறம் நைவேத்தியம் எல்லாம் பண்றோம். ஆனா எல்லாரை விட பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா பகவானை ஸ்தோத்திரம் பண்றது ஞான காரியம். எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது நம்ம எதுக்காக செய்யணும், இது எங்க சொல்லியிருக்கு, இதை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது யோஜனை பண்ணி எந்த வேலையும் செய்யணும். அது எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது விதி நிஷேதங்கள். விதி நிஷேதம்னா எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்ம மனுஷனுக்கு தான் இந்த விதி நிஷேதம்லாம் சொல்லியிருக்கா. மிருகத்துக்கோ ஜட பதார்த்தத்துக்கோ அதுக்கெல்லாம் ஒன்றும் ஞானம் இல்லை. யாருக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா மனுஷனுக்கு தான். இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அறிவுங்கிறது மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மனுஷனா பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. மனுஷ ஜென்மங்கிறது அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ நம்ம எல்லா ஜென்மமும் எடுத்து கடைசியா அநேக ஜென்மத்துடைய சாதனையினால நமக்கு மேற்கொண்டு சாதனம் பண்ணி அதாவது பகவானுடைய சேவை பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு புனகா நமக்கு மனுஷ ஜென்மம் வேண்டாம், நம்ம மோட்சம் அடையணும், பகவானுடைய பிரசாதம்னா மோட்சம், பகவானுடைய பாதார விந்தத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அநேக ஜீவராசின்னு மனுஷ ஜென்மங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ ஜென்மங்கிறது சுலபமா கிடைக்காது. துர்லபோ மானுஷோ தேக ஜென்மங்கிறது அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்லை. எல்லா ஜென்மத்திலும் இருந்து அவனை நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அந்தந்த ஜென்மத்துல பார்த்தாதான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். ஆனா அங்க என்ன பகவான் செய்யறாருன்னா ஒரு ஜீவன் என்ன மாதிரி ஒரு ஜென்மம் கொடுத்துருக்கானோ அந்த ஜீவத்துக்கு அதுவே சிரேஷ்டம். இப்ப நாயா பிறந்திருந்தா நாய்க்கு என்ன தோணும்னா நம்ம தான் இந்த ஜென்மமே நமக்கு சிரேஷ்டம் அப்படின்னு நாய்க்கு தோணும். அந்த மாதிரி அந்த ஞானம் பகவான் ஒரு மாயா சக்தினால கொடுத்துறாரு. ஆகையினால் நமக்கு எல்லா ஜென்மமும் தாண்டி கடைசியா நம்ம மனுஷ ஜென்மங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி லாட்ரி டிக்கெட்ல ஒரு பிரைஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு பிரயத்னம் பண்ணினாலும் இந்த மனுஷ ஜென்மம் அதுலயும் நல்ல ஒரு பக்த நல்ல சஜீவமா பிறக்கணும். எவ்வளோ எல்லாம் மனுஷனா பிறந்தனால அவங்க நல்லவங்க ஆயிட முடியாது. ஆனா அதுல நல்ல ஜீவனா இருக்கணும், சாதனை செய்யக்கூடிய ஜீவனா இருக்கணும். நல்ல ஜீவனா இருந்தா மட்டும் அவன் அவன் ஜென்மம் எடுத்ததுக்கு சார்த்தகம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் எல்லா ஜீவனும் பிறக்கிறது, நம்மளும் பிறக்கிறோம். மற்ற ஜீவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆடு மாடு இதெல்லாம் இருக்குன்னா அதுங்களுக்கு நம்ம புத்தி சொன்னா தெரியாது. அதுக்கு லகாம்னு சொல்லி ஒரு மாடு அதை நம்ம கண்ட்ரோல் வர்றதுக்காக மூக்கணாங்கன்னு போடுறாங்க. அது போட்டால் அது எங்கேயாவது ஓடும்போது அதை இந்த சைடு போகும்போது அதை சரியா வரணும்னா அந்த கையில் மூக்கணாங்கல் எடுத்தால் அது கரெக்டாக நம்ம சைடில் வரும், இந்த சைடு அந்த சைடு போவாங்க. அந்த மாதிரி நமக்கு மூக்கணாங்கல்லாம் போட முடியாது. நமக்கு என்ன கொடுக்குறான்னா பகவான் பிரச்சோதயாத் என்னன்னா காயத்ரி ஜபம்ன்ற ஒரு பெரிய நமக்கு சக்தியை கொடுத்துருக்காரு.
அந்த காயத்ரி ஜபம் பண்ணினா நல்ல புத்தி கிடைக்கிறது. ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து நம்ம அநேக ஜென்ம சாதனம் பண்ற ஒரு ஜென்மம் இது. இந்த ஜென்ம கொடுக்குறவங்க நல்ல புத்தியை கொடுக்குறான். அந்த புத்தியால வந்து ஏன்னா இந்த ஜென்மம் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. அந்த மாதிரி அவங்கள அந்த ஆயுஷ்யங்கிறது அவளை வந்து நாம காலமுறை இன்னைக்கு ஒரு சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆயுஷ்யத்துல ஒரு நாள் போயிடுது. மறுபடியும் இந்த நாள் மறுபடியும் நாளைக்கு வராது. நம்ம கணக்குல ஒரு நாள் போயிடுது. நம்ம ஆயுஷ்யத்துல ஒரு நாள் போயிடும். அதனால வந்து நம்ம இப்படியே இங்கேயே பொழைச்சி இருக்கிறோம், இப்படியே நம்ம ஜீவனம் பண்றோம், சுகமா இருக்கிறோம்னு வந்து நம்ம நினைச்சுக்க கூடாது. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆற்றுல வர வெள்ளத்துல வந்து ஒரு நுரை ஒன்று வரும். அந்த நுரை மாதிரி அந்த நுரை பட்டுன்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி எப்ப இந்த பாடி இந்த சரீரத்துல இருந்து ஜீவன் வெளியே போறதுன்னு சொல்ல முடியாது. ஆகையினால் வந்து நம்ம இன்னும் பொழைச்சிருக்கிறோம் சொல்லி அஜ்ஞானத்தினால நாம இங்கே வந்து இந்த அல்பமான சுகத்தை அனுபவிச்சுட்டு இப்படியே இங்கே காலம் கழிக்கிறான்னு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இது கேரண்டி இல்லை. நம்ம உடம்புன்றது ஒரு வாடகை வீடு மாதிரி தான் இது. என்னைக்கு இருந்தாலும் இங்கிருந்து ஜீவன் வெளியே போயே ஆகணும். ஆக யமபட்டினத்துக்கு போறச்ச நீ என்ன பண்ணினா, என்ன பணம் கொண்டு வந்தியா, காசு கொண்டு வந்தியா, நகை கொண்டு வந்தியான்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நீ என்ன நல்ல காரியம் செஞ்ச, புண்ணியம் என்ன செஞ்ச, இந்த புண்ணியம் என்ன செஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தமான பலன் தான் கொடுப்பாங்க. புண்ணிய காரியம் செய்யலைன்னா பாவம் செஞ்சிருந்தா அதுக்கு சிக்ஷை கண்டிப்பா உண்டு. ஆகையினால வந்து தேவதைகள் எல்லாம் அங்க போன பிறகு அவங்க சிக்ஷை பண்ணும்போது ஜீவனான ரொம்ப துக்கப்படுறாங்க. ஐயோ என்ன இப்படி நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க, யாரும் நமக்கு கட்டி இல்லையான்னு கேட்கறான். அப்போ அந்த யமதூதர்லாம் கேட்கறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு எல்லா சௌகரியமும் பூமியில இருந்தது, எவ்வளவோ உங்களுக்கு நல்ல காரியம் பண்றதுக்கு எவ்வளவோ உங்களுக்கு சௌகரியம் இல்லை. ஆனா நீங்க ஒரு நாள் கூட ஒரு நல்ல காரியம், ஒரு கோவில் ஒரு விசேஷம்னா அங்க நம்மளால நம்ம சகாயம் பண்றது, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சகாயம் பண்றது எவ்வளவோ இருக்கு. நம்ம நல்ல காரியம் செய்யறதுக்கு இந்த பூலோகத்துல எவ்வளவோ இருக்கு. இவ்வளவு உனக்கு சௌகரியம் இருந்து பணம் காசு சௌகரியம் எல்லாமே இருக்கு. ஆனா புத்தியும் கொடுத்துருக்கோம். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யாம உன்னோட ஆயுஷ்யத்தறின்னு எல்லாமே வருத்தம் பண்ணிட்ட. அதனால வந்து நீங்க பாவம் பண்ணியதுனால கண்டிப்பா இந்த சிக்ஷை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து சிக்ஷை கொடுக்குறாங்க. அவங்களுடைய சிக்ஷைன்னா சாமானியம் இல்லை. அவங்க வந்து அனுகிரகம் பண்ணினாலும் ரொம்ப நமக்கு சிரேஷ்டா இருக்கும். ஆனா அவங்க சிக்ஷை பண்ணினாலும் அதான் நம்மளால தாங்க முடியாது. அவ்வளோ அப்படி ஒரு சிக்ஷை பண்ணுவாங்க. அதனால வந்து நாம இந்த ஆயுஷம் நமக்கு இருக்கிற வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் நாம இந்த சம்சாரத்துல ஈடுபட்டுட்டு இப்படியே நம்ம வாழ்க்கையை நாம கழிக்க கூடாது. அதுக்காக தான் வந்து எந்த ஒரு கோவில் விசேஷம், எந்த ஒரு ஞான சத்திரம் எங்க நடந்தாலும் நம்ம வந்து கல்யாண காட்சிக்கு வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாதான் வரணும் அப்படிங்கிறது ஒரு நியமம். ஆனா இந்த தேவதா காரியத்துக்கு வந்து யாரும் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து பகவானுடைய காரியம். இது நம்மளே வாலண்டியரா போய் நம்மளே வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஜன்மாந்திர பாக்கியம் வேணும். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. நமக்கு ஒரு இந்த ஊர் ஜனங்க பக்த மகாஜனங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காரு. அதனால வந்து இந்த நம்ம அதை வந்து உபயோகப்படுத்திக்கணும். அதனால வந்து இந்த வேதத்துல என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இந்த மூணு பகவானுக்கு மாதவனுக்கு சமானமான ஒரு கடவுள் யாருமே இல்லை. சமானம் இல்லைங்கும் போது மேல இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அவர்தான் மகா சர்வோத்தம்னு சொல்றாங்க இல்லையா. அந்த சர்வோத்தம பகவான் எல்லா தேவதைகளும் நம்ம பூஜை பண்ணணும், எல்லாருக்கும் ஆராதனை பண்ணணும். ஆனா எல்லாரும் அந்தரியாம இருக்கக்கூடிய சாட்சாத் விஷ்ணு, எல்லாருக்கும் மேல இருக்கிற விஷ்ணு, அவருக்கு வந்து இவங்க இந்த தேவதைகளை அந்தரியாமி அவருக்கு தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நீங்க வந்து டைரக்டா எந்த தேவதைகளுக்கு கொடுத்தாலும் அவங்க யாருமே ஸ்வீகாரம் பண்றதில்லை. அந்தரியாமி ஹனுமார் அந்தரியாமி இருக்கக்கூடிய பகவான கிட்ட அவர் தான் போய் சமர்ப்பணம் பண்ணினாதான் நம்ம எந்த ஒரு சத்காரம் செஞ்சாலும் அவர் ஸ்வீகாரம் பண்றாரு. இல்லைன்னா சர்வ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். ஆனா நம்மளுடைய மெயினா இருக்கணும்னா சாட்சா ஸ்ரீமத் விஷ்ணு, அவரு தான் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடியவர். அவருடைய சேவை நாம அதை புரிஞ்சுட்டு நாம சேவை செய்யணும். அந்த மாதிரி ஒரு சேவை செய்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இந்த எந்த ஜென்மத்தினாலையும் எந்த விதமான சேவையும் செய்ய முடியாது. ஒரே ஜென்மம்னா மனுஷ ஜென்மம். அந்த மனுஷ ஜென்மத்தினாலதான் நம்ம வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியும். ஆகையினால வந்து இந்த மாதிரி ஒரு ஞான காரியம் மகா கும்பாபிஷேகம்ங்கிறது வந்து சாமானியமான விஷயம் இல்லை. இது எவ்வளோ பெரிய சத்காரியம்னா லோகக்ஷேமம். காட்சி பண்ணினா நம்ம குடும்பம் தான் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த கும்பாபிஷேகம் தேவதா காரியம் ஒரு கோவிலை வந்து ஜீர்ணாலயம் பண்ணி அதை உத்தாரம் பண்ணி நம்ம அந்த சேவை செஞ்சோம்னா இந்த ஜெகத்துக்கே இந்த உலகத்துக்கே அது க்ஷேமம் ஆகுது. அதனால வந்து அந்த உலக க்ஷேமமா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும்.
நம்ம மாத்திரம் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு, ஏன்னா சாமானியம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஹனுமார் வந்து ரொம்ப சக்தி. நீங்க வந்து நம்மளால நாம என்னமோ நாம அதை செய்யறோம் இது செய்யறோம்னு நம்ம சொல்றோம், ஆனா அவருக்கு இருக்க சக்திக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாமே எதுவுமே வந்து எல்லாமே கம்மி தான். ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்குறாரு. ஆகையினால வந்து இந்த பகவானுடைய சேவை எல்லாருக்கும் இதுல வந்து பாக்கியம், எல்லாருக்கும் பங்கு இருக்கு, எல்லாருமே செய்யணும். எல்லாருமே செஞ்சாலும் எல்லாம் சௌபாகியமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மகா ஞான காரியமா இருக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதிமாயான் சாநித்தியம் அர்ச்சகஸ்ய தபோபலாத்துன்னு ஒரு விக்கிரகத்துல ஒரு பிரதிமையில விசேஷ பகவத் சன்னிதானம் இருக்குன்னா அங்க யார் அர்ச்சனை பண்றாலோ பூஜை பண்றாலோ அவருடைய கையில தான் அந்த சன்னிதானத்தினுடைய முக்கியமான ஒரு சக்தி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பூஜை பண்றது முதல்ல நல்ல பயபக்தியோட இருக்கணும், ஆச்சார விசாரமா இருக்கணும், எல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நல்ல பகவானுடைய மகிமை தெரிஞ்சுட்டு பூஜை பண்ணினா எவ்வளவு நல்ல ஒரு வந்து விஷயம் தெரிஞ்சுட்டு பயபக்தியோட ஆச்சார விசாரத்தோட ஒரு சன்னிதானத்தை பூஜை பண்ணினா அவ்வளோ அங்க சன்னிதானம் விசேஷமா இருக்கு. அப்படின்னா சாட்சாத் ஹனுமாருடைய மூல அவதாரம் வாயு பகவான். வாயு பகவானுடைய அவதாரமானது வாயு ஹனுமா பீமா மத்வன் சொல்லிட்டு 3 அவதாரம். அப்படின்னா ஸ்ரீராமம் ஹனுமத் சேவியம், ஸ்ரீகிருஷ்ணம் பீம சேவிதம், ஸ்ரீ வியாசம் மத்வ சம்சேவியம், சமஸ்தா பீஷதம் பஜேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் அந்த மாதிரி ஹனுமத் அவதாரத்துல அவர் செய்யாத காரியமே இல்லையா, பலக்காரியம் எல்லாமே செஞ்சு என்ன அவருடைய விசேஷமான ஒரு தியானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா கபிகளும் ராமாவதாரத்துல எல்லா கபிகளும் ராமர் அழைச்சு நீங்க இந்த மாதிரி லங்காவுக்கு போய் சீதா மகாதேவியை சந்திச்சு நீங்க அந்த சூடாமணியை கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு ராமர் தனுஷ்கோடியில உட்காந்து. அப்போ எல்லா கபிகளும் வந்து இருக்கா அங்கதான் ஜாம்பவந்தம் எல்லாருமே அங்க இருக்கா. கேட்கறாங்க, இங்க இருந்து 100 யோஜனை இருக்கு ஸ்ரீலங்கா லங்காப்பட்டினம், யாரு போறதுன்னு விசாரம், யார் போய் சீதாவை பார்த்துட்டு வரணுங்கிறது விசாரம் அங்க. அப்போ என்ன சொன்ன, எல்லா கபிகளும் வந்து நான் போறேன் நீ போறேன்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னா, நான் இவ்வளவு தூரம் போவேன், நான் ஒரு 10-20 கிலோமீட்டர் போவேன், இப்படிதான் சொன்னாங்க. 100 யோஜனை இருக்குது. ஆனா ஜாம்பவான் வந்து அவர் ரொம்ப பிராச்சீன அவரு, ஏன்னா ரொம்ப வயசானவர். அவர் என்ன சொன்னார் கடைசியா, நான் 100 கிலோமீட்டர் அங்க 100 யோஜனை போயிடுவேன், ஆனா வாபஸ் வர்றது கஷ்டம், என்னால முடியாது. ஆனா ஹனுமார் அங்கே இருந்தார், எதுவும் பேசல. ராமர் வந்து அவரை அழைச்சு ஹனுமாரை அழைச்சு நீ போயிட்டு வான்னு சொன்னாரு. எப்படி அதை அவர்கிட்ட சொன்னாருன்னா, ஒரு பானம் எடுத்து அந்த வில்லுல அதை போட்டு எவ்வளோ நல்லா நீட்டமா காது வரைக்கும் எடுத்து விட்டா அது நம்ம குறிய எங்க பக்கமோ அங்க போய் சேருமோ அந்த மாதிரி காது கிட்டக்க ஹனுமாரை அழைச்சு நீ போயிட்டு வான்னு சொல்லி அவரை ஆக்கியம் பண்ணினார். நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா இந்த கபிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, நானும் போயிட்டு வந்துருப்பேன்னு சடனா அடிப்பாங்க. அதனால வந்து அது ஹனுமாரால தான் முடியும். அவங்களுடைய அவங்கெல்லாம் பலம் கம்மிங்கிறது அவங்களுக்கு காட்டணும். அதனால வந்து ஹனுமாரு ராமருடைய ஆக்ஞை எடுத்துட்டு லங்காப்பட்டினத்துக்கு போய் எல்லா ராட்சச துவம்சம் பண்ணி அங்க இருக்கிற சீதாதேவி பார்த்து நமஸ்காரம் பண்ணி அங்க சொன்ன விஷயத்தை சொல்லி சூடாமணி கொடுத்து அங்கிருந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி அவருக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, ஹனுமாருக்கு ஆரத்தாந்த காமின்னு ஒரு பேர் அவருக்கு. ஹனுமாருக்கு ஒரு வேலை ஆரம்பிச்சோன்னா முடிக்காம விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு சக்தி. அவரை நாம வேண்டினோம்னா நியாய மார்க்கத்துல நல்ல மார்க்கத்துல இருந்தா நம்ம காரியம் எந்த காரியமா இருந்தாலும் அவர் வேண்டின்னு போனா அது நடத்தி கொடுக்காம இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஆரத்தாந்த காமின்னு பேர் அவருக்கு. அதனால வந்து அவரு இந்த மாதிரி ஒரு பெரிய சேவையை ராமருக்கு செஞ்சிருக்காரு. அதே ரீதியாக மகாபாரதத்துல வந்து கிருஷ்ண பகவான் சேவை பண்ணியிருக்கார். பீமசேன அவதாரம் பண்ணி கலிக்காலத்துல பகவானுடைய அவதாரம் கிடையாது. ஆகையினால வந்து தேவதைகள் பிரார்த்தனையால அவரு மத்வாச்சாரிய அவதாரம் பண்ணி வியாசபதியில போய் வேதவியாசருக்கு சேவை பண்ணி நமக்கு வந்து அந்த கிருஷ்ண பகவானுடைய சாட்சாத் ரூபமான ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதா எல்லா விதமான வேதம் எல்லாமே நமக்கு பகவான் ரூபத்துல இந்த கிரந்தங்கள் வேதங்கள் எல்லாம் நமக்கு அவர் கொடுத்திருக்காரு. அதனால கால முடிஞ்ச திரவிய சகாயம் தேவ சகாயம், நம்ம பணக்காசு இருந்தா பணக்காசுனால நம்ம கொடுக்கலாம் இல்லையா, நமக்கு நல்ல சரீரம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நமக்கு ஒரு சரீரம் துர்லபம் மானுஷோ தேகான்னு
நமக்கு இருக்கிற ஒரு என்ன ஒரிஜினலா நமக்கு பகவான் ஆரம்பத்துல கொடுத்துருக்கானோ இந்த மாதிரி ஒரு சரீரம் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே வந்து இவ்வளவு ரூபாய்னு நம்ம சரீரத்தை நம்ம கணக்கே வைக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய மகத்துவமான சரீரம் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த சரீரம் நமக்கு நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் வாயு பகவான். ஏன்னா உள்ள வந்து நமக்கு வாயு அந்த காற்று இருந்தாதான் நம்மளால புழைச்சிருக்க முடியும். அந்த காற்று எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம பாடியில ஒண்ணுமே இல்லை. அந்த காற்று நமக்குள்ள வந்து தினமும் நல்லபடியா வந்து அது ஹார்ட் நமக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகணும்னா வாயு பகவானை நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா அவரோட அனுகிரகத்தால தான் அவர் நமக்காக வந்து டெய்லி ஹம்சமந்திர ஜபம் நமக்காக அவர் பண்றாரு. புத்தி கொடுக்குறாரு, பலம் கொடுக்குறாரு, யசஸ் கொடுக்குறாரு, தைரியம் கொடுக்குறாரு, ஆரோக்கியம் எல்லாம் இருந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அதுவும் கொடுக்குறாரு. அழகதா அஜாட்டியம் எல்லா விதமான தைரியமும் கொடுக்குறாரு. இப்படி இருக்கக்கூடிய இவ்வளவு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஹனுமானுடைய நம்ம பிரார்த்தனை பண்ணி அவர் சேவை பண்ணினா நாமளும் கூட நம்ம சம்சாரத்துல எல்லாரும் ஆரோக்கியத்தோட நல்ல இருக்கணும், நல்ல நம்ம வாழ்ந்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த விஷயமானது 3 சொல்லியிருக்க. அந்த பிரபஞ்சத்துல 3 விஷயம் ஆவாज सीता श्री रामचंद्र स्वामी गोपराज भारत प्रिय भारत सेवा मधाय ओ यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्री अधुरसी गुणा ध्यायस्वना तव कथामृतं तप्त जीवनं कविभीतं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदागतं भुजगणन्तके भूरिताजनाः करकुण्डलधरणनामके साटिल्लवो कृष्णा 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 इंदु मूरु भारी ननयेनो जन्मावे कमलनाभन चिन्हयन्नो दर्शिकुन्दो नेरयेरो कमलनाभन चिन्हयन्नो दर्शिकुन्दो नेरयेरो भारतीय मन भटरु अंजी अडवि पोवनो भारतीय मन भटरु अंजी अडवि पोवनो कृष्णा 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 इंदु मूरु भारी ननयेरो जन्मवेत्ते मध्वमतव अनुसरेसि नडयेरो जन्मवेत्ते मध्वमतव अनुसरेसि नडयेरो सम्मानदे श्रीकृष्ण तन्नलोक कुडुवनो सम्मानदे श्रीकृष्ण तन्नलोक कुडुवनो कृष्ण 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 ಎಂಬು ಮೂರು ಬಾರಿ ನರಯಿರೋ
ರಂಗನ ಜೋ 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 ನಾಗಲೋಕದಲ್ಲಿ ನಾರಾಯಣ ಮನಗ್ಯಾನೆ ನಾಗ ಕನ್ನಿಗರು ತೂಗಿರೆ ನಾಗ ವೇಣಿಯನು ವೇಣು ಬಿಡಿದುಕೊಂಡು ಬೇಗನ್ನ ತೊಟ್ಟಿಲ ತೂಗಿರೆ ಜೋ 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 ಇಂದ್ರಲೋಕದಲ್ಲಿ ಉಪೇಂದ್ರ ಮನಗ್ಯಾನೆ ಇಂದು ಮುಖ್ಯರೆಲ್ಲ ತೂಗಿರೆ ಇಂದ್ರ ಕನ್ನಿಗೆಯರ ಚಂದರಿ ಬಂದು ಮುಕುಂದನ್ನ ತೊಟ್ಟಿಲ ತೂಗಿರೆ ಜೋ 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 ಅರಳಲ ಮಾಗಾಗಿ ಕೊರಳು ಮುತ್ತಿನ ಧರ್ಮನ್ನ ತೊಟ್ಟಿಲ ತೂಗಿರೆ ಶ್ರೀದೇವಿ ರಮಣನ ಪುರಂದರ ವಿಠಲನ್ನ ಕರುಣಾನಿ ಮನಗೆಂದು ತೂಗಿರೆ ಜೋ 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 ತೂಗಿರೆ ರಂಗನ್ನ ತೂಗಿರೆ ಕೃಷ್ಣನ್ನ ತೂಗಿರೆ ಅಚ್ಯುತ ನಂದನ್ನ ತೂಗಿರೆ ವರಗಿರೆ ಅಪ್ಪ ತಿಮ್ಮಪ್ಪನ್ನ ತೂಗಿರೆ ಕಾವೇರಿ ರಂಗನ ಜೋ 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 अपामायतनम् आयतनवान् भवति राजतनं वेद आयतनवान् भवति आपो वै वायो राजतनम् आयतनवान् भवति देवं वेद छत्र चामर व्यजन दर्पण गीत वाद्य आंदोलन